சார் வணக்கம் சார். நேபாளத்தில் மிகப்பெரிய பேரிடர் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் பலாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் இதுவரை இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. சும்மா சீட்டு கட்டு போல அப்படியே எல்லாம் பேப்பரில் மிதக்கிற மாதிரி எல்லாம் வீடுகள், காரு, பஸ் எல்லாம் மிதந்துட்டு போகிற பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த சிச்சுவேஷன், இந்த நிகழ்வை? என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று தான் நாங்கள் சொல்ல முடியும். அறிவியலை ஒரு இடத்துல நிறுத்துங்க. அதை நிறுத்தலைன்னா இந்த ஆபத்துகள் தான் வரத்தான் செய்யும். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் என்னென்னோ பண்ணி இன்னைக்கு வந்து உங்களை அந்த எந்திரங்கள் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு செய்தி போடுறீங்க வாட்ஸ்அப்பில், ஹாப்பின்னு போடுறீங்க, உடனே அது பர்த்டேன்னு அடிக்குது. நான் ஹாப்பி மேரிட் லைஃப்னு அடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு உத்தரவு போடுது. அப்போ இல்லை, பர்த்டே இல்லாம என்னை சிந்திக்க விட மாட்டேங்குது. அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார நான் இருக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு படம் எடுத்தாங்க, வெஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு படம். இந்த தீம் பார்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீம் பார்க்கை வந்து அந்த காலத்துலேயே 60களில் வந்த படம். யூல் பிரைனர் மிக பிரபல நடிகர் நடித்த படம். கம்ப்யூட்டர்னால் நமக்கு என்னன்னு தெரியாத காலத்தில் எடுத்த படம். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் பல வகையான விளையாட்டுகள் அங்கே அந்த வெஸ்ட் வேர்ல்டில் இருக்கும். அதில் ஒரு விளையாட்டு என்னன்னாக்கா, அது அந்த கவ்பாய் படங்கள் அதிலெல்லாம் வந்து அந்த ரெட் இண்டியன்ஸை சுடுற மாதிரி, அந்த இவனுங்களை துப்பாக்கிகளை சுடுற மாதிரி, அது மாதிரி ஜூல் பிரைனர் வந்து ஒரு திருட்டு கவ்பாய் அவர் வருவார். கம்ப்யூட்டரில் இயக்கப்படுற பொம்மை அவரை ஷூட் பண்ணுறது, அது ஒரு விளையாட்டு. அது மாதிரி ஒரு பாம்பு அப்படியே போயிட்டுருக்கும், அதை அப்படியே படம் எடுத்துகிட்டு நிற்கும், அதை அப்படியே பிடிச்சி மடக்கி இது பண்ணுறது எல்லாமே கம்ப்யூட்டர். அது மாதிரி இது கம்ப்யூட்டர் கெட்டு போகுது. திடீர்னு கம்ப்யூட்டரில் ஏதோ கரண்ட் இது சர்க்கியூட் ஏதோ கெட்டு போய் யூல் பிரைனர் சுடுறது, அவன் துப்பாக்கி எடுத்து அவருக்கு யூல் பிரைனர் எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறாரு, செத்து போயிடுறான். அந்த பாம்பை பிடிச்சி இது பண்ணுறதுக்கு போனால் உடனே கடிச்சு பிடிச்சி அவன் செத்து போயிடுறான். தப்பிச்சா போதுன்னு கடைசியில் அதில் போனால் 1000 பேர் போனதுன்னு 2 பேர் தான் தப்பிச்சு வர்றாங்க. அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காட்டுறாங்க அந்த காலத்துலேயே. அப்புறம் இன்னொரு படம் எடுத்தாங்க, டெமான் சீடுன்னு. கம்ப்யூட்டர்கிட்ட வந்து குழந்தைகிட்ட கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பான். கம்ப்யூட்டரோட லவ் பண்ண ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் அவளை கற்பழிக்குது, ரேப் பண்ணு. அதையும் ரொம்ப சாமர்த்தியமாக எடுத்து ரேப் பண்ணதுக்கப்புறம் அந்த கரெக்டெல்லாம் கட் பண்ணி இது பண்ணிடுறாங்க, அவளை காப்பாற்றிடுறாங்கன்னு வச்சு. கிளைமேக்ஸ் என்ன தெரியுமில்ல, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. கம்ப்யூட்டர் குழந்தை பெற்றாலும் பெக்கணும்னு முடிக்கிறான் படத்தை. இதெல்லாம் வந்து அறிவியலில் வர்ற பிரச்சனைகள். ஸ்டெம் செல் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸ்டெம் செல்னால் என்னாக்கா, என்கிட்ட இருக்கிற ரத்தத்திலேருந்து எடுத்து என்னுடைய ஸ்டெம் செல்லை எடுத்து இன்குபேட்டரில் போட்டோம்னா ஒரு 2-3 வருஷத்துல இன்னொரு காத்தராஜா உருவாக்கி என் பக்கத்தில் உட்கார வச்சிடலாம். அப்புறம் அது காத்தராஜா, நான் காத்தராஜான்னு தெரியாது, யார் உண்மையான காத்தராஜான்னு தெரியாது. இந்த ஆபத்தெல்லாம் வரும்னு அதனால தான் உடனடியாக ஸ்டெம் செல்லை தடுத்தாங்க. அது மாதிரி அறிவியலை தடுக்கலைன்னா இந்த நேபாள் வெள்ளமெல்லாம் வரத்தான் செய்யும். ஆகாயத்தில் ஓட்ட போட்டீங்க, ஓசோன்னாக்கா ஆக்சிஜன் ஜோன், அது 20 மைல் பரவி இருக்குது மேலே, பூமிக்கு மேலே 20 மைல் வரும் ஆக்சிஜன் ரொம்ப இருக்குது. அந்த மேலே வந்து கூரையாக இந்த ஆகாயம் நிற்கிது, அதில் ஓட்ட விழுந்துருச்சு. எப்படிடா ஓட்ட விழுந்ததுன்னா, பெட்ரோல், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷன், இது போன்ற மெஷின்கள்ல இருந்து வெளியே வர்ற வாயுக்கள் அதில் ஓட்டை போட்டுருச்சு. புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், அப்படியே அந்த காற்று தடையில் இருக்கிற அந்த ஓட்டை வழியாக நேராக பூமிக்கு வந்துருச்சு. அதனுடைய விளைவு பூமியினுடைய வெப்பம் அதிகம் ஆச்சு. வெப்பம் அதிகாரத்துடைய விளைவு அங்கங்கே இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உடஞ்சி அப்படியே உழுவுது. அண்டார்டிகாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாறை ஒன்று உடைச்சி விழுந்தது. எந்த சைஸ் பாறைன்னா, இந்த ஆவடி சைஸில் பாதி சைஸ் பாறையினுடைய சைஸ் அவ்வளோ பெருசு உடஞ்சி விழுந்ததனுடைய விளைவு ஒரு பெரிய கடலுடைய ஆழம், அதாவது ஹைட் வந்து ஜாஸ்தி ஆகுது. 4 இன்ச்சுக்கு மேலே ஜாஸ்தி ஆகுங்கிறான். இன்னும் ஒரு தடவை பாறை அந்த மாதிரி உடஞ்சி விழுந்ததுன்னா இந்து மகாசமுத்திரத்தின் உயரம் இது வந்து 4 இன்ச்சு, 4 அங்குலம் அதிகம் ஆகுன்றான். 4 அங்குலம் அதிகம் ஆச்சுன்னா என்ன ஆபத்து வரும் தெரியுமா? பெசன்ட் நகரில் இருக்கிற அந்த பீச்சு
மியூசிக் அகாடமியை தாண்டி 51 இது ஆவடி உள்ள வந்து கடல் உள்ள வந்து அதை நம்ம நம்பாம இருந்தோம். அதை சொன்ன போது சுனாமி வந்து காட்டுச்சு நம்ம மெட்ராஸை உள்ள விழுந்து. அப்புறம் ஜெயலலிதா புண்ணியவதியை கட்டிக்கிட்டாங்க. அந்த இந்த ஏரி தண்ணி கொடுக்குற ஏரியை சரியா மூடாமல் விட்டு 70-50 பேர் செத்து போனாங்க. சைதாப்பட்ட பாலமெல்லாம் தண்ணியில் முழுகுச்சு. இந்த மழை எழுப்ப முடியல. இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சேதங்கள். இந்த அறிவியல் துறையை நீங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலைன்னா ஏற்கனவே சீற்றம் இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு அதை வீடியோவில் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. நேபாளில் இந்த தண்ணி பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய அறிவியல் நீங்கள் பண்ணியிருக்கிற கூத்துக்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஐரோப்பாவில் வந்து ஒரு இது போட்டாங்க. இதை தடுத்தாங்கன்னு சொல்லி 14 நாட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு திட்டமெல்லாம் போட்டு எப்படியெல்லாம் தடுக்கலாம் முடிவு எடுத்தாங்க. அதோடைய ஃபாலோ அப்பாக வந்து மெக்சிகோவில் இன்னொரு மீட்டிங் வச்சாங்க. அமெரிக்கா அதில் கலந்துக்காம விட்டுடுச்சு. அமெரிக்கா தான் இந்த பொல்யூஷனுக்கு மிக முக்கியமான காரணம்ன்றான். அவங்க பங்கெடுத்துக்கல, விட்டாங்க. இப்போ இன்னைக்கு அந்த நாடு ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆசாமி கிட்ட சிக்கிட்டு இருக்குது. என்ன ஆகும்னு தெரியல. உலக அரசியலை பார்த்தா பயமா இருக்குது. இங்க ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படி புரியல. விமான நிலையம் பத்தலைன்னு சொல்லி பரந்தூர்ல இது பண்ணோம்னாக்கா அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலத்துக்கெல்லாம் காசை கொடுத்து விவசாயிகள் பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சு கட்டி எல்லாம் பண்ணிவிட்டு அதை கைவிடுகிறோங்கிறாரு. என்ன ஐடியா? எதுக்காக அதை ஆரம்பிச்சோம்? மீனம்பாக்கத்தை உருவாக்குங்க. மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட் கிடையாது, அதே அவருக்கு தெரியல. மீனம்பாக்கம் 10 லட்சம் சொல்லுவார், திருச்சூலத்துக்கு போயிடுச்சது. திருச்சூலமும் விரிவாக்கம் பண்ண முடியாத விவசாய நிலம் இருக்கிறதுனால தான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. இருக்கிறதுல குறைஞ்ச சேதத்தை விளைவிக்கக்கூடிய இடம்னு பரந்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. தெரிய மாட்டேங்குது. கதவசனம் எழுதி கொடுத்தவங்க என்ன எழுதி கொடுத்தாலும் அதை படிச்சு இது பண்ணுறாரு. அவங்க வேணுங்கிற ஆளுங்களுக்கு என்ன உண்டுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பல வகையான கதைகள் வருது. எங்கே போய் வளர்ச்சி எப்படி வரும்? என்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகளில் வந்து 50,000 இடங்கள் வேகன்சி. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், எல்லாத்துலேயும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஆளே இல்லை. ஏன்னா மெக்கானிக்கலில் வந்து பெட்ரோல் பேஸ்டு மெஷின்ஸை தான் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு தான். இன்றைக்கி பெட்ரோல் தேவையில்லைன்ட்டான். சோலார் சிஸ்டம் வந்துருச்சுங்கிறான். இது எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்துருச்சுங்கிறான். பல கார்கள் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டியில் வருது. பெட்ரோல் பங்கெல்லாம் மூட வேண்டிய நிலைமை. அந்த மெஷினே வேறு. ஸ்பார்க் பிளக்கு கிடையாது, கார்பரேட்டர் கிடையாது, கிளச்சு கிடையாது, கீர் கிடையாது, எதுவும் கிடையாது. சுவிட்ச் ஆன் பண்ண வண்டி ஓடும். சத்தம் கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. அதனால இதுக்கு சிஸ்டம் மாறி போச்சு. பொறியியல் கல்லூரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்காக்கா இல்லை. என்னுடைய ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆள் வராங்க. பயோமெடிக்கல் மாத்தா தான் 60 பேர் வந்தாங்க. மருத்துவம் எங்கேயோ போயிடுச்சுங்க. மருத்துவம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு நான் உயிரோடு இருந்த போது இதை என்ன இன்னும் நான் நம்பல. எப்படி என்ன காப்பாற்றினாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் டேமேஜ் ஆனேன். இல்லை, அவங்க சொன்னது பனிப்பாறைகள் உருகி அது அந்த ஏரியில உடைப்பு ஏற்பட்டு அது ஊருக்குள்ள புகுந்து. அது பனிப்பாறைகள் உடைஞ்சதுக்கு காரணம் இதுதான். இந்த பெட்ரோல் வாயுக்களும் டீசல் வாயுக்களும் ரெஃப்ரிஜரேட்டர் வாயுக்களும் எல்லாம் போய் சேர்ந்து அந்த வெப்பத்தை அதிகப்படுத்தினால தான் பனிப்பாறை. ஒரு அண்டார்டிகாவில் ஒரு பாறை உடைஞ்சி விழுந்தது. என்ன சைஸ் தெரியுமா? இந்த ஆவடி சைஸ் அந்த பாறை. அது மாதிரி இன்னொன்று விழுந்ததுனால தான் நான் முதல்ல சொன்னது. கடலுடைய உயரம் 4 அங்குலம் அதிகம் ஆகும். அதிகம் ஆச்சுன்னா பெசன் நகர் ஊரில் தண்ணி, மியூசிக் அகாடமியிலும் தண்ணி வந்து சென்னை முடிவு போகுது. என்னைக்கு வேணாலும் நடக்கலாங்கிறாங்க. எவ்வளோ பாஷ் பில்டிங் எல்லாம் கட்டியிருக்கான். பார்த்தா அப்படியே கேக்கில் இருந்து பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி போகுது. அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. ஒன்று உடஞ்சி முழுகல, அப்படியே போய் தள்ளிக்கிட்டு போகுது தண்ணி. பயமாக இருக்கு. தள்ளிட்டு இங்கே வந்துருமோ? அதுக்கு காரணம் மனிதனுடைய அறிவியலை ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும், தடுக்கணும். இல்லாட்டி கூட முடியாது. ஒரு விஷயம் என்னன்னா, என்னை மாதிரி இந்த சீனியர் மக்கள் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை உருவாக்கணும்.
எங்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த கூத்தெல்லாம். அதுக்காக உங்ககிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஒழுங்கா மனிதர்களுக்காக இருந்த அந்த பூமியை குட்டிச்சுவராக்கின புண்ணியம் எங்களால் வந்தது. இப்ப சென்னையிலேயே பாத்தீங்கன்னா கூட நிறைய இடங்கள் ஏரி இருந்த ஆறுகள் ஏரிகள் இருந்த இடத்துல வீடு- ஐயப்பன் தாங்கல் சேரி இந்த மாதிரி பார்க்க இடம் எல்லாமே வந்து ம். உங்களுக்கு ஏரிகள் இருந்த இடம் தான். வேளச்சேரியை தூத்து அதுக்கு வீடு கட்டிவிட்டீங்க. ராஜா அண்ணாமலைபுரம் வந்து இது டிநகர் பனகல் பார்க் இருக்கிற இடம் வந்து பெரிய ஏரி, அதை தூத்து ஊராக்கி விட்டீங்க. இப்போ என்ன நான் போகிற வழி, என்னுடைய ஆவடிக்கு நான் என்னுடைய கல்லூரிக்கு போகிற வழியில் திருமல்ல வாயில் இருக்கு, ஐயப்பாக்கம் இருக்கு, அந்த பக்கம் ஆவடி இருக்குது. திருமல்ல வாயில் ஏரி வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஐயப்பாக்கத்துக்கு ஒரு தண்ணி, ஐயப்பாக்கம் ஏரி கனெக்ட் ஆகி ஆவடிக்கு வருது. எல்லாம் ஒரு கால்வாய் மூலமாக இணைக்கப்பட்டது. அங்கே எல்லாம் தான் நிறைய மழை பெஞ்சு சென்னைக்கு தேவையான தண்ணி அங்கே தான் ரொம்பது. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச யார் தெரியுங்களா? எல்ஐசிங்கிற ஒரு என்ஜினியர். எல்ஐசியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் வந்து பாதாள சாக்கடை போட்டு நீங்கள் ஃப்ளஷ் அவுட்லாம் உபயோகப்படுத்துங்களே, அந்த இது கழிப்பறை திட்டமெல்லாம் அவர் தான் கொண்டார். பாதாள சாக்கடை திட்டம் கொண்டது அவர் தான். இந்த வீராணம் தண்ணி இது கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வரலான்றதுக்கு அவர் தாங்க இது போட்டுவான். இப்போ ரிட்டையர் ஆகி போகிறதுக்கு முன்னாடி அவர் போட்டு தான் அந்த திட்டம். வீராணம் இது கிருஷ்ணா நதி மேலே இருக்குது. நீ வெறும் கால்வாய் வெட்டினா போதும், எந்த மோட்டர் கீட்டர் எதுவும் போடாமல் நேராக இழுத்துக்கிட்டு வந்த தண்ணி அப்படின்றாரு. அதை தான் எம்டி ராமராவும் எம்ஜிஆரும் சேர்ந்து பண்ணாங்க. தானாக வந்துடுது, பம்பிங்கே கிடையாது. அதே மாதிரி வீராணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரதை வந்து அன்னைக்கு இருந்த இந்த 3% காரணங்கள்லாம் கலைஞர் அதில் கொள்ளடிச்சார், வீராணாவோ ஊழல்னு சொல்லி அதை நிறுத்தி விட்டாருங்க. இல்லாட்டி நமக்கு வீராணம் ஏறிருந்து தண்ணி வந்துருக்கு. கூவத்தில் அழகாக படகுகள் ஓடி இருக்குங்க. சோன்னு ஒரு 3% காரன் வந்து அது மேலே இல்லாத பணியெல்லாம் சுமத்தி அது நடத்த விடாமல் தடுத்தது அந்த சோங்கிறவன் தான். அவன் தான் இன்னைக்கு பெரிய மனுஷன் பேர். அவன் பத்திரிகை இன்னும் ஒன்று வந்துக்கிட்டு, அவன்லாம் இன்னைக்கு பெரிய மனுஷன். அவனுக்கு பண்ண கூத்து. திமுக மேலே கெட்ட பேர் வாங்கினுக்குது. மதுரை வாயிலிருந்து இதுக்கு துறைமுகத்துக்கு ரோடு போட்டார் கலைஞர். இந்த மாதிரி நிறுத்தி பிடிச்சிடல. ஒரு கட்டடம் இந்த புண்ணியவதி கட்டடத்தில் இடிச்சது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய லைப்ரரி இருந்த அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி போர்டை பார்க்கும்போது தான் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் நான் அதை பயன்படுத்தி கையை வச்சு அவர் உள்ள தேடுன்னு தான் நான் அடங்குச்சு. இல்லாட்டி எல்லாம் போயிட்டு. ஒரு கேள்வி கேட்குறேங்க, எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையும் எத்தனை தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லுங்க பார்க்க. என்னால் நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு அருகதை இருக்குது. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் எம்ஜிஆருடைய மந்திரி சபையில் தொழில் அமைச்சராக இருந்தவர். ஒரே ஒரு தொழிற்சாலை, வேலூரில் வெடிமருந்து தொழிற்சாலை. அதை தவிர எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு தொழிற்சாலை வரல. 9 years ஆஃப் டார்க் டைம் தமிழ்நாடு. No development system, no development schemes. 9 years of dark economy அப்படின்னு சிஏஜி அறிக்கை எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி திருப்பி தேர்ந்தெடுத்தீங்க. நாட்டையே குடிச்சோர் பண்ணுவாங்க. ஜெயலலிதா அதை கூட செய்யலை. பீச்சில் ஒன்று இருக்குது, நூற்றாண்டு வளைவுன்னு ஒன்று கட்டிய ஒரு ஆட்சி ஒன்று கட்டிங்க. அதை தவிர ஜெயலலிதா ஆட்சியில் கட்டின ஒரு கட்டடத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கலைஞர் கட்டடத்தை மூடினதை தவிர அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் யோசிக்கணும். மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ராமர் கோயிலை கட்டுறாங்க. ராமர் கோயில் கட்டினதுல இன்னைக்கு என்ன அவுட்கம் என்னாச்சு? அந்த பூசாரி அதில் இருந்து அத்தனை பேர் சேர்ந்து 1000 கோடிக்கு மேலே கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. பக்தினால அயோக்கியத்தனம்னு பெரியார் சொன்னது உண்மையை பிடிச்சி பார்த்தீங்கல்ல. இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அழுதுகிட்டே ஒரு வீடியோ வந்திருக்காரு அழுதுறது. அவருடைய அந்த ஈஷா டீம்ல இருக்கிறவங்க ஒரு 30 பேர் நேபாளத்தில் மாட்டிக்கிட்டாங்களாம். அது ஆனால் அங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போகிற இடமெல்லாம் வந்து சைனா கிட்ட இருக்குதுங்க. சிந்து நதி வந்து மானசரோவருங்கிற ஏரியிலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. அது நேபாளில் தான் இருக்குது, சைனா கிட்ட இருக்குது. அங்கே போகிறதா இருந்தால் நீங்கள் இந்தியன் பார்டரில் போய் நின்ன உடனே சைனீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அவங்கள.
இந்த கைலாஷ் யாத்திரைன்னு போவாங்க நம்ம ஊர்ல இருந்து. அங்கே போனோம்னா அங்கே டாக்டர்ஸ் உட்காந்துருக்கான், சைனீஸ் டாக்டர்ஸ். அவங்க செக் பண்ணிட்டு உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, அங்கே போயிட்டு வர முடியும் தெரிஞ்சாலும் உங்களை அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம ஊர்ல நீங்க டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு கைலாஷ் யாத்திரைக்கு அவர் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. அவங்க செக் பண்ணி அவங்களுக்கு ஓகேன்னா தான் அவங்கள மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் போகிறதுக்கு ஆக்சிஜன் வரும். இந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிற சக்தி உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு அவங்க ஜாக்கிரதையாக இருக்காங்க. அவங்க அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிற இடத்துலையும் இந்த இதெல்லாம் அவலாட்சி எல்லாம் நடக்குதுன்னா என்ன பண்ணுறது? பிரம்மபுத்திரம் ஒரு பயங்கரமான நதி, சிந்து நதியை விட பெருசு. அது சாங் போன் பேர், சைனாவில் ஆரம்பிக்குது, அங்கேருந்து வருது. அவங்க அணைகள்லாம் கட்டிக்கிட்டு எதை தடுக்கிறாங்க, பிரயோஜனப்படல. நதிகளை வந்து போக்கில் விட்டுணும், அது பாட்டுக்கு ஓடி போய் கடலும். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பம்பை நதி இருக்குது. அது மாதிரி அவ்வளோ பெரிய நதி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நதி. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊரில் தான் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஐயங்காவு, ஆரியங்காவு இதெல்லாம் இருக்குது. தென்காசி பக்கத்தில் மேலே ஏறினோம்னா, ராஜபாளையத்து மேலே ஏறினோம்னா அங்கே தான் ஆரம்பிக்குது. அது அந்த தண்ணி அப்படியே நம்ம கூடவே வந்து அது பெரிய ஆறா மாறுது. ஆறா மாதிரி அப்படியே கடலில் போய் விழுது. ஒத்த சொட்டு தண்ணி கூட குடிக்கிறதுக்கோ விவசாயத்துக்கோ பயன்படுறதுல அப்படியே கடலில் போய் விழுது. தண்டம். அதனால தான் பென்னிக்கு அந்த முல்லை பெரியார் நதியில் வந்து இவ்வளோ தண்ணி அநியாயமாக கடலில் போய் விழுதுன்னு சொல்லி அவர் திருப்பி விட்டு ராமநாதபுரத்தை கொடுத்தாரு. வெள்ளைக்காரன் நினச்சாங்க, பிரிட்டிஷ்காரன் வந்து மக்களுக்கு பயன்படுத்துன்னு நினச்சான். இந்த பானிபுரி விற்கிற இந்த சேட்டு பசங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு திட்டங்களும் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் அதனால நீங்கள் தடுப்பணை கட்டுறதுங்கிறதெல்லாம் ஒரு முடிவுகள் கிடையாது. இப்போ இயற்கையை சரியா பேணலைன்னா நேபாளத்துக்கு வந்தனால தமிழ்நாட்டுக்கு சீற்றத்தை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எப்படி உங்களுக்கு சுனாமிலாம் ஏன் வருது? ஓல்கா நதி ரஷ்யாவில் ஓடுது. அதை பல இடங்களில் தடுப்பணை கட்டி அந்த ஓல்கா நதியில் இருக்கிற தண்ணி செங்கடலில் போய் விழுவாமல் தடுத்து விட்டாங்க. ரஷ்யாவுக்கு மேலே இருக்குது செங்கடல் வத்தி போச்சு. வத்தி போட்டு ரஷ்யா இப்படி இருக்குது, செங்கடல் இப்படி இருக்குது, இந்த பக்கம் இந்து மகா சமுத்திரம் இருக்குது, ரெண்டுக்கு மத்தியில் ரஷ்யா இருக்குது. இந்த தண்ணி இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கிட்டு, இந்த தண்ணி இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ செங்கடல் வத்தி போனதுனால இந்த இடம் காலியாக போச்சு. இந்து மகா சமுத்திரத்தில் ஒரு ஆளாக அடித்தாக்கா ரஷ்யா அப்படி இந்த பக்கம் அசையுது. கொஞ்சம் இந்து மகா சமுத்திரம் கொஞ்சம் பின்னாடி போச்சுன்னா இந்த ரஷ்யா இந்த பக்கம் வருது. அப்படி வரும்போது கொடை டம்ளரில் தண்ணி வச்சா தழும்பு இல்லை, அது மாதிரி தழும்புறது தான் உங்களுக்கு சொன்னாங்க. நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1000 மைல கிராஸ் பண்ணி வந்தது, அடிச்சது இல்லை நம்மள. ஆனால் நம்ம ஊர் மீனவர்கள்லாம் புச்சாலிகளாக இருந்தாங்க. நான் கற்பகாடனில் இருக்கிறேன். சுனாமி வந்து லைட் ஹவுஸ் கிட்டேலாம் வந்துருச்சு, ஜாக்கிரதைன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்த பக்கத்தில் எல்லாம் சார் எங்கள் வீடெல்லாம் போயிடுச்சு விழுத்து கத்திக்கிட்டாங்க. நான் அங்கே உடனே பீச்சுக்கு போய் பார்க்குறேன். பீச்சில் கரெக்டாக அந்த கரவரில் வந்துட்டு தண்ணி நின்றுடுச்சு. பெசநகர் டவுனுக்குள்ளே வரல. இங்கேருந்து மீனவர்கள் என்னாங்க, அவங்க நேரத்தே காலிப்பட்டு போயிட்டாங்க சார். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சுனாமி வருது. ஆகா, மனிதர்கள்லேயே படிக்காத மீனவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. மகா மேதாவிகள், நோபல் பரிசு வாங்குற மேதாவிகள், அந்த 3% இவனுங்களுக்கெல்லாம் அது தெரியல என்னன்னு. பீச்சில் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்த பசங்க 50 பேர் அடிச்சுட்டு போயிட்டான். அதனால் நீங்கள் வந்து இயற்கை கிட்ட விளையாடினீங்கன்னா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சான். மனுஷனுடைய திமிரை அடக்கிறதுக்கு இவ்வளவு இயற்கை பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட விளையாடினீங்கன்னா இதெல்லாம் மாட்டி முடிக்கத்தான். குளோபல் வார்மிங் அதிகமாக ஆகிட்டே இருக்குன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்னினோன்னு எல்னினோ அந்த 2 இருக்குது. எல்னினோங்கிறது குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங்கில் விழுந்தது தான் அந்த அண்டார்டிகாவில் அந்த இது பிடிக்கிட்டு விழுந்தது. இப்போ திடீர்னு இப்போ ஆகஸ்ட் மாதம் தான் ஆகுது, டெய்லியும் மழை பெய்யுது நைட்டு ஈவினிங்கில். அதைத்தான் சொல்கிறேங்க, பருவங்கள்லாம் மாறி போச்சு, பருவங்கள்லாம் போய்த்து போச்சு. அன்றைக்கி ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா, ஏன்னா ஆடி மாதத்தில் மழை பெய்யும், அதனால் பயிரை விதையை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்க, தண்ணி உழுந்து விளையுங்கிறதெல்லாம் அன்றைக்கி இருந்த காலம் இது. இன்றைக்கி ஆடி மாதத்தில் மழை பெய்யுதா இல்லையான்னு தெரியல. இப்போ வெயில் அடிக்குது, ராத்திரி வச்சா கடுமையான மழை பெய்யும், சொல்ல முடியும்.
இயற்கை நம்ம கை விட்டு போயிடுச்சு. இயற்கையை நீங்க ஓவரா விளையாடுனீங்க. ஆக்சிஜன் ஜோன்ல வந்து ஓட்டையை போட வச்சுட்டீங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படியே வந்து உழுவுது. என்ன பண்ண முடியும்? வைரமுத்து மகா கவிதைன்னு ஒரு புக்கை எழுதியிருக்காருங்க. சூரிய கோள்ல இருக்கிற 9 கிரகங்களை பத்தி எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கிரகத்திலையும் என்ன இருக்கு, அதுல எப்படி மனித உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியானது பூமியை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு பிரமாதமா எழுதியிருக்காங்க. ஒரு கவிஞனுக்கு ஒரு விண்வெளி பத்தி அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கிறத பார்த்து என்னால் ஆச்சரியப்பட முடியல. அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. பிரபஞ்சத்தையே சுருக்கி தன்னுடைய தமிழுக்குள்ளார அடைக்கப்பட்டாங்க. தாள் படிக்க படிக்க வைக்கவே முடியல. இது சனி கிரகத்தை பத்தி சொல்றேன். அப்படி அத்தனையும் பல்வேறு 180 பூமிக்கு சமம் அதனுடைய சைஸ். மனிதர்கள் ஒரு நிமிஷம் வாழ முடியாது. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. அத்தனையும் மனிதர்களுக்கு தேவைப்படாத வாயுக்களால் ஆனது அந்த மண்டலம். அந்த மனுஷன் இருக்க முடியாது. செவ்வாய் அப்படிதான் செவந்து போய் கிடக்குது. அதுல எல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சிஜன் இல்லை. புதன் கிரகம் ஒரு பக்கத்தை வந்து சூரியன் காட்டிக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கத்தை வந்து சூரியனுக்கு எதிரில் இருக்குது. அந்த சூரியன் பக்கம் இருக்கிற இடத்துல வந்து 200-300 டிகிரி வெயில், இந்த பக்கம் 300 டிகிரி குளிர். அங்கே எப்படி மனுஷன் இருக்க முடியும்? இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டு பிரமாதமான கவிதை நடையில் எழுதி படிக்க படிக்க. ஆனால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்தானா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத மனித உயிர்கள் இருக்கலாம் இல்லையா? உயிர்கள் இருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த காற்று இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியல. ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா எவ்வளோ பூச்சிகள் போகுது. பாக்டீரியா இருக்குது, வைரஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆக நம்ம கண்ணுக்கு மூலப்படாதவைகளை வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கலாம். அது மாதிரி உயிர்கள் இருக்கலாம். உங்கள் கண்ணுக்கு புலப்படுங்கிற அவசியம் இல்லை. பூமியில் இருக்கிற வசதிகளை வச்சுக்கிட்டு நமக்கு கண்ணு மூக்கு இதெல்லாம் வந்துருக்கு. செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற வசதிகளை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு உயிர் தோன்றி இருக்கலாம் இல்லையா? அது ஏன் வைரமுத்துக்கு தெரியலங்கிறது ஒரு கேள்வி. அதை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு கேட்பேன். இல்லை, நீ அதை படிக்கும் போது தான் தெரியுது. இந்த விண்வெளியை வந்து நீங்க கற்பனையால கூட அளக்க முடியாதுங்க. எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துட்டு சும்மா சாதாரணமா பாக்குறீங்க. அது எங்க ஆரம்பிச்சிருக்குது, எங்க முடியுது, அதை எங்க போவீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கற்பனையால் கூட அளக்க முடியாது வெட்டவெளியை. அப்படிப்பட்ட இடத்த வந்து நீங்க ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு தெரியாம அட்டகாசம் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கு. செயற்கை கோள்களை ஜாக்கிரதையா வைங்கன்னாங்க. தேவையில்லாத கதிர்வீச்சுகள் அங்க வந்து ஆகாயத்தை புட்டுச்சோறு பண்ணாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த செயற்கைக்கோள் ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா ஸ்பூட்னிக்ங்கிற பேரில் விட்டாங்க. அது வந்து 50களில் விட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். செயற்கை நிலா செயற்கை சந்திரன் விட்டுட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஸ்கூலில் வந்து கதை விட்டேன். நான் நிறையா போய் பேசுவேன். அப்போ நேற்று ராத்திரி அப்படி பார்த்துட்டு இருந்தால் ஸ்பூட்னிக்கை பார்த்தேன். எங்கள் சயின்ஸ் வாத்தியார் அப்படி சிரிச்சார். ஸ்பூட்னிக்கு இங்கேருந்து எங்கேயோ இருக்குது, டெலஸ்கோப்பில் கூட அது சரியாக தெரியாதுங்கிறாங்க. நீ வெறுங்கட்டில் பற்றி ஆடான்னார். அந்த நாலேஜ் இல்லை. அப்புறம் அதில் ஒரு நாயை வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. லேக்காங்கிற ஒரு நாயை வச்சு அனுப்பிச்சாங்க. அப்புறம் கடைசியாக வந்து யூரி ககரின் ஒரு ஆளை வந்து ஆளையை உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. இன்றைக்கி சந்திரமண்டலத்துக்கு போகிறதுக்கு மனிதர்கள் போகலாங்கிற வரலாங்கிற மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. எவ்வளோ நாளைக்கு போக முடியும்? அந்த நிலாவில் போய் இறங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஆக்சிஜன் இல்லை. பூமியில் வாழ்கின்ற உயிர்களுக்கு நிலா நாயக்கு இல்லை. அதுதான் வைரமுத்து எழுதுறார். இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம கிடைச்சிருக்கிற இந்த பூமிங்கிற கிரகத்தை நம்ம ஒழுங்காக நம்ம பயன்படுத்தலைன்னா நேபாளம் தான் நடக்கும். நம்ம எப்படிங்க தாங்குவோம்? அதெல்லாம் ஒரு சுனாமிக்கே நம்ம ஆடி போயிட்டோமே. ஒன்றுமில்ல, செம்பரம்பாக்க ஏரியா சரியா மூடாமல் விட்டாங்க. 100கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. இந்த மாதிரி எந்திரிக்காம விட்டுடுச்சு இல்லை, அடிச்சுக்கிட்டு போய் நந்தன அப்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்களாம் பாடி எல்லாம் வந்து சைதாப்பட்ட பிரிட்ஜுக்கிட்ட கிடைச்சிது. அவ்வளோ கொடுமை நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வந்து மந்திரிகள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு அப்புறம் தான் இந்த அம்மா போய் பார்க்க போச்சு பிள்ளை. அப்புறம் அங்கே தான் கேட்டாக்கா உடம்பு சரியில்லாமல் நடக்கூட முடியாமல் கிடக்கிறது. அது செத்து போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை வந்துகிட்டு இருக்கும்போது இதை இப்போ இது ஒரு ஆள் வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு, எல்லா கூட்டம் ஆடுறாரு, ஒன்றும் பண்ண முடியும்.